ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த அம்மாங்களுக்கெலாம் வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு டெய்லி என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறதுன்றதே ஒரே யோசனையாக இருக்கும். ராகி சேமியா தேங்காய் துருவல் போட்டு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், அவங்க வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க. ரெடிமேடாக இருக்கிற ராகியை வாங்கி சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி குண்டாலேயோ ஆவி கட்ட வேண்டியதுதான். அது ஒரு 5 நிமிஷம் போதும். எதுக்காக சுடுதண்ணியில் போடணும்னு சொல்கிறேன்னா, கொஞ்சம் திக்காக ரப்பர் மாதிரி ஒயர் மாதிரி இல்லாமல் சாஃப்டாகிடுங்க, அதுக்காக தான். அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவல், கொஞ்சம் தேங்காய் பூ துருவல், நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சர்க்கரையோ சேர்த்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். தேவைன்றவங்க தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். நான் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டேன் குழந்தைங்களுக்காக. இதே ராகி சேமியாவில் நார்மல் சேமியா மாதிரி மிளகாய் கருவேப்பிலெல்லாம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்து அந்த டைப்லேயும் பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கு இது பிடிக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். அது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஆவி வெந்து வரத்துக்குள்ளே நான் வந்து தனியா ஜீரக தண்ணி குடிப்பேன் டெய்லி. அது ஒன்று கொஞ்சம் கொதிக்க வச்சு குடிச்சிட்ருக்கேங்க. ஏன்னா காலைல எழுந்தோடனே நம்மளை கவனிக்க முடியாது. குழந்தைங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் ஃப்ரூட்ஸும் ஸ்நாக்ஸும் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். ரெடியான்னு கொஞ்சம் சூடு ஆற வச்சு குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணிட்டேன். தேங்காய் பூவும் அது மேலே நாட்டு சர்க்கரையும் தூவி இருந்தாங்க. அப்படியே கொடுத்தா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்டேன்னு கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் தளதளப்பாக கொடுத்தா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி